நல்லதுக்கே காலம் இல்லைங்க. உயிரை கொடுத்த கடவுளுக்கு கூட நம்ம நன்றி விசுவாசமா இருக்க மாட்டோம். ஏன் 10 மாசம் சுமந்து பெத்து மார்புலையும் தோல்லையும் போட்டு வளர்த்த அப்பா அம்மாவுக்கு கூட நம்ம நன்றி விசுவாசம் இருக்க மாட்டோம். ஏன் கடைசி காலத்துல அவங்கள போய் தெருவில் போய் விட்டுறோம். ஆனா நம்மளை யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்கு மணிக்கணக்கா போய் தெருவில் நின்று அவங்களுக்காக காத்து கிடக்குறோங்க. இது என்னங்க நியாயம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியில முக ஸ்டாலின்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊத்தி கொண்டு வரணும், நாங்களும் மருந்து குடிச்சு செத்துறணும். அவர் தோத்தா நான் தோத்ததா நினைச்சு எல்லாத்துக்கும் விஷத்தை வச்சு நானும் செத்து போயிருவேன்னு சொல்றாங்க. இது என்னங்க நியாயம்? இதை கொஞ்சம் யோசிப்போம். கடவுளே அப்பா அம்மாவையும் நேசிப்போங்க. நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்ல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லனா அவங்க சோல விஷம் தான். எங்க சப்போர்ட் நான் விஜய்க்கு தான் பண்ணுவேன். ஃபுல்லாவே என் ஃபேமிலில மொத்தமே எங்க அம்மா சொல்லிட்டாங்க, இந்த வருஷம் ஓட்ட மாத்தி போட்டா உன்னை சோத்த வச்சு கொண்டு வரேன்னு சொல்லி. அப்படியே சொல்லிட்டேன். இதை கொஞ்சம் யோசிப்போம். கடவுளே அப்பா அம்மாவையும் நேசிப்போங்க.